யாருமே என்ன கண்டுக்கிறது இல்ல. நான் எவ்வளவு செய்யறேன், எனக்கு ஏதாவது திருப்பி செய்யறாங்களா அப்படின்னு நினைக்கிறது. இந்த வீண் எண்ணத்தை நாம முடிச்சிடணும். பினிஷ். நீ இந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னா, நீங்க நல்ல சின்சியரா தான் நீங்க சேவை பண்றீங்க. குறிப்பா சேவை செய்யும் பொழுது இந்த எண்ணம் பெரிய ஒரு மாயை, இந்த வீண் எண்ணம். அப்ப நீங்க சின்சியரா தான் சேவை பண்றீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னது? என்ன பார்க்கணும், நான் செய்யறத பார்க்கணும், நான் செஞ்சிருக்கிறத இல்ல செய்யறத பாராட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு. சோ இந்த ஒரு எதிர்பார்ப்பும் அந்த மனசுல ஒரு கலக்கமும் கொண்டு வருது இல்ல. இப்ப இத நம்ம வெல்லணும், இந்த வீண் எண்ணத்தை. அதற்கு நாம நாளைக்கு பயன்படுத்த போற ஒரு சக்தி என்னன்னா, பவர் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், திருப்தியின் சக்தி. இத நாம ஆஹ், பயன்படுத்த போறோம். அதாவது என் மனசு நிறைஞ்சிருக்கு. ஐ ஃபீல் ஃபுல்லா இருக்கு என்னுடைய மனசு. எனக்கு எதுவுமே வெளியில இருந்து எனக்கு தேவையே இல்லை. அப்படி ஒரு ஒரு உணர்வு, அதுதான் திருப்திங்கிறது. இப்ப நாளைக்கு ஒரு சில ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒரு சில எண்ணங்கள் வரலாம். உதாரணத்திற்கு, நீங்க சேவை பண்றீங்க, ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்போ என்னன்னா, நான் எவ்வளவு நல்லா பக்காவா கரெக்டா ரொம்ப பர்ஃபெக்டா இந்த சேவையை நான் செய்துட்டேன். ஆனா யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. உடனே மனசுல ஒரு எண்ணம் வருது, எனக்கு ஒரு மதிப்பே இல்லை, என்னுடைய முயற்சிக்கு ஒரு மதிப்பே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பாருங்க. இதுதான் மாயா, இதுதான் வீண் எண்ணம். நீங்க வாயில ஒண்ணும் சொல்லல, வாயிலையோ மத்தவங்க கிட்ட கூட நீங்க சொல்லல, எனக்கு என்ன பாராட்டல, அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. எல்லாம் சிரிச்சுக்கிட்டே எல்லாம் செஞ்சுட்டீங்க நீங்க. ஆனா மனசுக்குள்ள, பாரு, எனக்கு ஒரு வார்த்தை கூட எதுவுமே கண்டுக்கவே இல்லையே, அப்ப எனக்கு மதிப்பே இல்லை, நான் செஞ்சதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னு வைங்க. அதுதான் வேண்டாங்கிறாரு பாபா. அதை நம்ம ஃபினிஷ் பண்றோம். எப்படி ஃபினிஷ் பண்றோம்? நான் அந்த சேவை செய்யும் போதே எனக்கு அவ்வளவு ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைச்சது இல்ல. அதுதான் சேவையினுடைய உடனடி பலன், இன்ஸ்டன்ட் ஃப்ரூட். அப்ப எனக்கு அந்த சேவையினுடைய உடனடி பலனே எனக்கு கிடைச்சாச்சு. வேற என்ன வேணும் எனக்கு வெளியில இருந்து? அப்ப ஏன் நான் அந்த அந்த பலனை வெளியில இருக்கிற பலனை நான் ஏன் எதிர்பார்க்கிறேன்? வேண்டாம் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி அந்த வீண் எண்ணத்தை ஃபினிஷ் பண்ணணும். சில நேரத்துல சேவை களத்துல என்ன ஆகுது அப்படின்னா, பிறரோடு இந்த ஒப்பிட்டு பார்க்கிற தன்மையும் வந்துடுது. ஓ, அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சது, அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுல நன்றி உரை சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி சொன்னாங்க, இவங்களுக்கு நன்றி சொன்னாங்க, நானும் தான் அந்த இதுல இருந்தேன், எனக்கு நன்றியே சொல்லலையே. இல்ல அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சது, எனக்கு பாராட்டு கிடைக்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பவும் மறுபடியும் தனக்கு ஒரு வேல்யூவே இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல போயிடுறது. கிடையாது. எனக்குன்னு ஒரு தனி ரோல் இருக்கு. ஆ ஒரு தனித்துவம் இருக்கு. நான் பெர்ஃபெக்ட். என்னுடைய மதிப்பு குறைஞ்சதாலாம் நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பாராட்டலங்கிறதுக்காக என்னோட மதிப்பு குறைஞ்சு போயிடுச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது. அதனால பாருங்க, சூட்சமமா இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிற தன்மை இருக்குல்ல, கம்பேர் பண்றது. இது வருது பாருங்க, தலை தூக்குது பாருங்க இந்த பழைய சம்ஸ்காரம். அதனால யாரோடையும் நம்ம ஒப்பிட்டே பார்க்கவே வேண்டாம். அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சது அவங்களுக்கு கிடைக்கல, அப்ப நான் தான் ரொம்ப பெரிய, எனக்கு தான் அவங்கள விட எனக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி அப்படி நினைச்சாலும் அதுவும் வேஸ்ட் தான்.
ஏன்னா அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஒரு ஒப்பிட்டு பார்க்கும்போது, கம்பேரிசன்ல போகும்போது, அங்க திருப்திங்கிற ஒரு விஷயமே இருக்காதுல்ல. கண்டிப்பா திருப்தி தான் வந்து இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல. திருப்தி இருக்காது. மனசு ஓய்வா வந்து இருக்காது. அவங்க எனக்கு ஒரு சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம்ல. சின்னதா ஒரு தேங்க்ஸ் சொல்லலையாம். அது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட். அப்படியே ஏமாற்றமா ஃபீல் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க மனசுக்குள்ள. எப்போ திடீர்னு வந்தாங்க, இவங்க சேவை பண்ணிட்டு போனாங்க. நான் எப்பவுமே இங்க சேவை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு பாராட்டோ, ஒரு இதுவோ, அங்கீகாரமோ ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்களும் தூக்கி வச்சு, அவங்க செஞ்ச ஒரு சின்ன சேவைக்கு தூக்கி வச்சு பேசுறாங்களே! சாக்கார் பாபா இருந்த டைம்ல இதே மாரி நிகழ்வு நடந்தது. ஒரு ஆத்மா வேற ஊர்ல இருந்து வந்து அந்த சகோதரர் நல்லா சேவை பண்ணாரு. இங்கேயே சேவை பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் இருந்தாரு. அதே சேவை தான். ஆனா பாபா அந்த நபர வந்து பாராட்டிட்டு, இவர பாராட்டல. இப்ப இவரு உடனே மனசு ஒரு மாரி ஆயிடுச்சு. சுருங்கி போச்சு. அ உடனே பாபா பாபா பார்த்தார். குழந்தன்னு கூப்பிட்டாரு. "என்ன குழந்தை? எப்படி இருக்க? என்னன்னு?" அப்போ உடனே அவருக்கு வந்து மனசு தாங்காம பாபாட்ட சொல்லிட்டாரு. "பாபா, நீங்க அவர பாராட்டுனீங்க. என்ன பாராட்டலன்னு." அப்போ பாபா வந்து சொன்னாராம், "உனக்கு பாராட்டு வேணுமா?" அப்படின்னு சொன்னாராம். "நீ வீட்டு ஆளு தானே?" அ இப்போ நீங்க வந்து குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் இருக்கீங்கன்னா, ஓகே இந்த ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, பாத்திரம் தேய்க்கிறாங்க, இல்ல பெருக்குறாங்க, கிளீன் பண்றாங்க. ஏதோ அவங்கவங்க வேலைய அவங்க ஹவுஸ் ஹோல்டு வேலைய குடும்ப வேலை செய்றாங்கன்னா, தினம் தினம் ஒருத்தர் உட்கார்ந்து பாராட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? நம்ம வீட்டு வேலை நாம தான் பண்ணணும். அதுக்கெல்லாம் அங்க வந்து தேவையில்ல நமக்குள்ள. இல்ல? உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா, தினமும் நீங்க நன்றி, நன்றின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? கிடையாதுல்ல. ஒரு வீட்டு ஆளுங்களுக்குள்ள எதுக்கு நன்றி? அதாவது எதுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு, பாராட்டு அதெல்லாம் ஒவ்வொரு நாள் செய்ற வேலைக்கு தேவையில்லையே! அதனால பாப்பா சொன்னா, "நீ வீட்டு ஆளு தானே! உனக்கு பாராட்டு வேணுமான்னு?" அப்படின்னு மட்டும் கேட்டாரு. உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு சின்ன ஒரு நன்றி சொல்லியிருக்க கூடாதா? அப்படின்னா நீங்க யாருக்காக சேவை செஞ்சீங்க? அவங்களுக்காகவா? பாபாக்கு தானே! பாபா தானே ரிட்டர்ன் குடுக்குறாரு. இந்த எண்ணம் வந்த உடனே ஒழிச்சு கட்டிடணும். நோ. அதுங்க என்கரேஜே பண்ணக்கூடாது. அதனால பரவால்ல. என்ன யாரும் நான் செஞ்சேன். ஆனா என்ன கண்டுக்கவே இல்லையா? ஓகே. நோ ப்ராப்ளம். ஏன்னா குப்த தானம் தான் மகா புண்ணியம். பாபா சொல்லியிருக்கிறார். நம்ம பண்றதே தெரியலன்னா, அது இன்னுமே மகா புண்ணியம். நமக்கு நெறைய புண்ணிய கணக்கு இன்னுமே எக்ஸ்ட்ராவா சேருது. அப்படின்னு ஒரு எண்ணத்த கொண்டு வந்து, அந்த வீண் எண்ணத்த வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஏன்னா, நான் வந்து அந்த பாராட்ட நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அப்பயே நான் வந்து அதனுடைய பலன வந்து சாப்பிட்டுறதா அர்த்தம். அதனால "கனி இருப்ப காய் கவர்ந்தற்று." அப்போ காய எதுக்கு இப்ப நான் சாப்பிடணும்? நான் எனக்கு கனி தானே வேணும். சேமிப்பில்ல எனக்கு வேணும். இப்பயே சந்தோஷப்பட்டு, ஆஹா! என்ன பாராட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அங்க சேமிப்பே இல்ல புண்ணியத்தினோடது. அதனால பாபா வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறார். என்னன்னா, "நீ சேவை செய்யும்போதே உடனடி பலனை அனுபவிக்கிறாய் குழந்தாய்." எந்த ரூபத்தில்? மகிழ்ச்சியினுடைய ரூபத்தில். சக்தி கிடைக்கின்றது அந்த ரூபத்தில். மகிழ்ச்சி மற்றும் சக்தி. உடனடி பலன் அதுதான். இன்ஸ்டன்ட் ஃப்ரூட். ஸோ நான் வந்து எதிர்பார்த்தேன் அப்டின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அந்த ஃப்ரூட் பலன வந்து வெளியில தேடுறதா அர்த்தம். ஓகே. ஸோ அதனால நம்ம வந்து நாளைக்கே இந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனம் வைக்க போறோம். நான் எதிர்பார்ப்புங்கிறது வந்து வெளியில தேடி பலன வந்து வெளியில தேடிக்கிட்டு இருக்கனா? இல்ல என் மனசு நிறைஞ்சு எப்பவுமே இருக்கா? நான் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கனா? இல்ல அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஏதாவது வேணுங்கிற நிலைமையில நான் இருக்கனா? செக்கிங் வந்து பண்ணணும். ஸோ நாளைய பயிற்சி அதை வந்து நான் தமிழ்ல படிச்சுட்டே வரேன். நீங்க கேட்டுட்டே வாங்க. ஏப்ரல் 21.
சேவையில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு. சக்தி, திருப்தி அடைந்திருக்கும் சக்தி, பவர் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். வீணான சிந்தனை, நான் செய்வதை யாரும் கவனிப்பதில்லை, நான் இவ்வளவு கொடுக்கின்றேன், ஆனால் எனக்கு திரும்ப எதுவும் கிடைப்பதில்லை, எனது சேவையை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற எண்ணங்கள். இதுதான் வீண் எண்ணங்கள். பாபாவுடைய மேஜிக் மந்திரம் என்ன? இனிமையான குழந்தாய், 5000 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்து சென்ற குழந்தையை பாப்தாதா கண்டுபிடித்துள்ளார். 5000 ஆண்டுகளாக சேர்ந்த அந்த அன்பை அவர் உனக்கு வழங்க வேண்டும். அவர் அவ்வளோ கொட்டி நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறார், எல்லாம் நிரப்பிட்டார் நமக்கு. அதை ஞாபகத்தில் கொண்டு வரும். அடுத்தது ஆத்மாவினுடைய உரையாடல். ஆத்மா கூறுகின்றார், பாபா, நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனால் யாரும் அதை கவனிப்பதாக தெரியவில்லை. நான் அமைதியாக சேவை செய்கிறேன், தொடர்ந்து இடைவிடாமல் சேவை செய்கிறேன், ஆனால் அதற்கான பாராட்டு எதுவும் இல்லை. மற்றவர்கள் புகழப்படுகிறார்கள், நான் மறைந்தே போய்விட்டேன், நான் மட்டும் மறைந்தே இருக்கின்றேன். எனது சேவையின் மதிப்பு குறைவானதா என்ன? அப்ப பாபா சொன்னார், அன்பான குழந்தாய், உன்னால் திருப்தியாக இருக்கவும் மற்றவர்களை திருப்திப்படுத்தவும் முடிந்தால் அந்த ஒரு புகழ்தான் உன்னுடைய ஞாபகார்த்த சின்னமான சந்தோஷி மாதா உருவத்தில் பூஜிக்கப்படுகிறாய். திருப்தியாக இருப்பது என்றால் சகித்து கொள்ளும் சக்தியை கொண்டிருப்பது என்று பொருள். திருப்தியின் வெளிப்படையான வடிவம் என்ன? நீங்க திருப்தியா இருக்கீங்கன்னா அதனுடைய அடையாளம் என்ன? ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் முகத்திலும் மனதிலும் பிரசாந்தம் இருக்கும். பிரசாந்தம்னா என்ன? ஒரு முழுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நிலை. அதுதான் பிரசாந்தம்ங்கிறது. மகிழ்ச்சி இருக்கு, நிறைவு, ஒரு ஃபுல்னஸ் ஃபீலிங். இதுதான் அடையாளம். திருப்தி இருக்குன்னா அதனுடைய அடையாளம் அவங்க முகத்திலேயே எல்லாம் நிறைஞ்ச அனுபவம், மகிழ்ச்சியும் இருக்கும், நிறைஞ்ச தன்மையும் இருக்கும். அவங்களுக்கு மனதில் எந்த கேள்வியுமே எழாது. யார் திருப்தியின் சுரூபமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள். அவர்கள் நடக்கும் பொழுது நகரும் பொழுதும் தேவதைகளாக உணரப்படுவார்கள். திருப்தியாக இருப்பது என்பது வெற்றியை அடைவதாகும். நீங்க திருப்தியா இருக்கீங்கன்னு வைங்க, நீங்க வெற்றியாளன். சரியான செயல்களின் உடனடி பலன் மகிழ்ச்சியும் சக்தியும் ஆகும். உடனே ஆத்மா கூறுகின்றார், நன்கு புரிகிறது பாபா, அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நான் வருந்துவது பலனை தவறான இடத்தில் தேடுவதாக காட்டுகிறது. சேவையின் உடனடி பலனும் எனது சொந்த மகிழ்ச்சியும் சக்தியும் தானே தவிர மற்றவர்களுடைய அங்கீகாரம் அல்ல. திருப்தியடைந்த ஆத்மாவின் மனதில் ஏன் யாரும் கவனிக்கவில்லை என்ற கேள்விகளே எழாது. சேவை செய்யப்பட்டது, அதுவே போதுமானது. ஆத்மா புரிஞ்சுக்கிட்டு. அடுத்தது பேட்டர்ன். பேட்டர்ன்னா என்ன? அந்த வீண் எண்ணங்கள் எப்படி எங்கிருந்து உருவாகுதுங்கிற அந்த ஒரு விளக்கம். நல்ல கவனமா கேளுங்க. சேவையில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று உணர்வது ஆத்மா தவறான பலனிற்காக சேவை செய்கிறது என்று அர்த்தம். சேவை செய்து ஆனா தவறான பலனை எதிர்பார்த்து செய்து, என்னது எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற எண்ணம். சேவையின் உண்மையான பலன் ஆத்மாவிற்குள் ஏற்படும் உடனடி மகிழ்ச்சியும் சக்தியும் ஆகும்.
ஆனால் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என வருந்தும் ஆத்மா வெளிப்புற பலனை எதிர்பார்க்கின்றார். புகழ், பாராட்டு, நன்றி, இதையெல்லாம் இதெல்லாம் வெளிப்புற பலன். அந்த பலன், அந்த வெளிப்புற பலன்கிறது நிச்சயமற்றது மற்றும் பல நேரங்களில் வராமலேயே போகலாம். அப்ப என்ன ஆகும்? ஏமாற்றம் தானே வரும். எதுக்கு அப்படி வெளிப்புறமான பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? பழைய சம்ஸ்காரங்கள் என்ன சொல்லி கொடுக்குது? பழைய சம்ஸ்காரங்கள் அந்த வெளிப்படையா கிடைக்கக்கூடிய விஷயங்களை வைத்து தன்னை மதிப்பிடுகின்றது. தப்புதானே அது? பாராட்டு கிடைச்சா, ஆஹா எனக்கு நல்ல மதிப்பு, என்னுடைய நான் நல் மதிப்பு நிறைந்தவன் அப்படின்னு நினைக்க வேண்டியது. பாராட்டு கிடைக்கலையா, நான் எனக்கு அவ்வளோ வேல்யூ மதிப்பு, எனக்கு என்னோட நான் மதிப்புள்ளவன் இல்லை, நான் கொஞ்சம் சுமார் தான். அப்ப பாருங்க, பழைய சம்ஸ்காரம் என்ன பண்ணுது? மதிப்பை அந்த வெளிப்படையான விஷயங்களோடு ஒப்பிடுகின்றன. யாரும் கவனிக்கவில்லை என்றால் தனக்கு மதிப்பு இல்லை என்று பழைய சம்ஸ்காரம் கூறுகின்றது. ஆனால் பாபாவின் சேவையை இவ்வாறு உலகிய அளவுகோலால் அளக்காதீர்கள். இது உலகிய விதத்துலதான் இந்த மாதிரி அளப்பாங்க தன்னோட மதிப்பை. ஆனா பாபாவுடைய சேவையை இந்த மாதிரி உலகாயத அளவுகோலால் அளக்க முடியாது. மிகவும் வலிமையான சேவை என்பது என்ன? சக்தி வாய்ந்த சேவை என்பது என்ன? பல நேரங்களில் சூட்சமமான சேவைதான். அமைதியாக நல்வாழ்த்துக்களை வழங்குவது, எதிர் சகாஷ் வழங்குவது, மற்றும் எல்லோரோடும் இணைந்து அந்த ஒருங்கிணைந்து சேவை செய்வது, இதெல்லாம் எவ்வளவு பிளெஸிங் கிடைக்கும். அந்த எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக அந்த ஒரு மறைமுகமான செயல்பாடுகளை செய்யறது, இதெல்லாம் தான் உயர்ந்த சக்தி மிக்க சேவைங்க. திருப்தி அடைந்த ஆத்மா எதற்காகவும் காத்திருப்பதில்லை. சேவை முடிந்த உடனேயே அது பலனை பெற்று விடுகிறது, மகிழ்ச்சி எழுகிறது, சக்தி சேமிக்கப்படுகிறது. திருப்தி அடைந்த ஆத்மா ஒரு தேவதையாக உணரப்படும் என பாபா கூறுகின்றார். அது ஒரு உயர்ந்த அடையாளம். இறுதியாக பவர் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் ட்ரில், அதாவது திருப்தியினுடைய சக்தி, அதனுடைய ஒரு பயிற்சி, தியான பயிற்சி. எல்லாரும் சௌகரியமா உட்காருங்க. நான் அந்த ட்ரில் பயிற்சிய நான் தமிழ்ல அப்படியே நிதானமா படிச்சுட்டே வருவேன். நீங்க அதை கேட்டுட்டே நீங்க எல்லாருமா நம்ம சேர்ந்து பயிற்சி செய்வோம். நான் ஓர் ஆத்மா, ஓர் ஒளிப்புள்ளி, முழுமையானவன் நான். எனக்கு அனைத்து பிராப்திகளும் கிடைத்திருக்கின்றன. நான் ஏற்கனவே நிறைந்து இருப்பவன். என்னுடைய பிராப்திகளை நான் காண்கின்றேன். நான் அடைந்துள்ள எல்லையற்ற பொக்கிஷங்களை பார்க்கின்றேன். என்னோடு தந்தை இருக்கின்றார். என்னிடம் உள்ள சக்திகளை பார்க்கின்றேன். மிக உயர்ந்த ஆஸ்தி கிடைத்திருக்கின்றது. இந்த சங்கம யுகம் என்னிடம் உள்ளது. உண்மையில் முக்கியமான அனைத்துமே என்னிடம் உள்ளன. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் முக்கியமான தேவை என்னவோ அவை என்னிடம் உள்ளன. உயர்ந்த ஞானம், தந்தையின் துணை, சக்தி,
எல்லைக்கப்பாற்பட்ட மகிழ்ச்சி அனைத்தும் உள்ளன. நான் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில்லை. நான் பெற்ற இந்த பிராப்தியே தனித்துவமானது. எனது பாகம் இந்த நாடகத்தில் மிக துல்லியமானது. நான் முழுமை நிலையில் நிலைத்திருக்கின்றேன். நான் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் நிறைந்த தன்மையில் ஓய்வாக இருக்கின்றேன். எனது தெய்வீக பார்வை பிறருக்கு வழங்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. மற்றவர்களின் பாராட்டுக்களை தேடாமல் பாபாவின் அன்பை மட்டுமே நாடுகின்றது. நான் நிறைந்த ஆத்மா. ஓம் சாந்தி. நாளைக்கு நாம இந்த திருப்தியினுடைய சக்தியை பயன்படுத்துவோம். நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க, அதாவது யாருமே என்ன கண்டுக்கல, ஒரு வார்த்தையாவது நன்றி சொல்றாங்களா, நானே தான் எல்லாம் செய்யறேன், எல்லாரையும் விட அதிகம் செய்யறேன், ஆனா எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை, இப்படி எல்லாம் ஏதாவது எண்ணம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணும், ஸ்டாப் அப்படின்னு சொல்லி, எனக்கு எண்ணத்துக்கு வெளியில இருந்து எனக்கு என்ன தேவை, அங்கீகாரம் தேவை, ஒண்ணுமே தேவையில்லை, நான் நிறைஞ்சிருக்கேன், நான் நான் என்ன செய்யறனோ, என்ன சேவை செஞ்சனோ அதை பார்த்தாச்சு, அதுக்கான மதிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. யார் மூலமா, யார் செய்யறாங்க, பாபா. பாபா அதை பார்த்துட்டாரு, அதற்கான மதிப்பும் அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு எல்லா சக்தியும் கொடுத்துட்டாரு. அப்படி கொண்டு நாம அந்த மன நிறைவனுடைய நிலையில நம்மளை நாமே தக்க வச்சுக்க போறோம். ஓகே, நன்றி. மீண்டும் இதே நேரத்துல நாளைக்கு நம்ம சந்திப்போம். ஒரு நிமிஷம் இப்ப